பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 27வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. இயேசு உங்களுக்கு தூரமானவர் அல்ல. ஜீசஸ் இஸ் நாட் ஃபார் ஃப்ரம் யூ என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசு எல்லா ஜனங்களுக்கும் மிகவும் சமீபமாய் காணப்படுகிறார். அவரை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் யாவருக்கும் அவர் அருகில் காணப்படுகிறவர். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சங்கீதம் 145:18 கூறுகிறது. ஆகையால் ஆண்டவரை ஏற்கனவே அறிந்தவர்கள் இன்னும் அவரை அண்டிக் கொள்ளுங்கள். சங்கீதக்காரனைப் போல நமக்கு அவரை அண்டிக் கொள்ளுவதே நலமாய் காணப்படுகிறது. மற்றவர்கள் இது இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற காலம் என்பதை உணர்ந்து அனுக்கிரக காலத்தில் செவிகொடுப்பேன் என்று வாக்களித்த தேவனை அண்டிக் கொண்டு அவருக்கு நேராய் உங்கள் முகத்தை திருப்பி அவரை நோக்கி கூப்பிடுங்கள். சகேயு என்று ஒரு மனிதன் காணப்பட்டான். பிறப்பின்படி அவன் யூதனாய் காணப்பட்டாலும் அவர்களுடைய நியாயப்பிரமாணத்திற்கு ஒவ்வாத வாழ்க்கை வாழ்ந்தான். அவன் யூதர்களை அந்நாட்களில் அடிமைப்படுத்தி வைத்திருந்த ரோமர்களுக்கு வரி வசூலிப்பவனாய் காணப்பட்டான். அதுவும் சொந்த ஜனங்களிடத்திலிருந்து வாங்க வேண்டிய வரிக்கு அதிகமாக வாங்கி அநியாயம் செய்கிறவனாய் காணப்பட்டான். ஆகையால் யூத ஜனங்கள் அவனை தேச துரோகியாக கருதினார்கள். ஒரு நாள் இயேசு எரிகோவின் வீதிகளின் வழியாக வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஆசைப்பட்டான். அவன் குள்ளனாய் காணப்பட்டபடியினால் ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி அவரை பார்க்கும்படிக்கு மரத்தின் மேல் அமர்ந்து கொண்டான். இயேசு எல்லாவற்றையும் அறிந்தவர். அவர் மரத்தின் கீழ் வந்தவுடன் நின்று அண்ணாந்து பார்த்து, சகேயுவே, சீக்கிரம் இறங்கி வா, நான் இன்று உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று கூறினார். அவன் கீழே இறங்கி சந்தோஷத்தோடு அவரை தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு சென்றான். அன்றைய தினமே அவனுக்கும் அவன் வீட்டிற்கும் ரட்சிப்பு வந்தது. அவனுடைய வாழ்க்கையும் மாறினது. இயேசு தன்னை தேடினவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி நான் உனக்கு தூரமானவர் அல்ல என்பதை விளங்கச் செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளில் இயேசு உங்கள் அருகில் இருக்கிறவர். உங்கள் மகிழ்ச்சியின் வேளைகளிலும் துக்க நேரங்களிலும் உங்களோடு அவர் காணப்படுவார். உங்கள் ஆபத்து வேளையில் மிகவும் அருகில் காணப்படுகிற அனுகூலமான துணையாய் காணப்படுவார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது என்று உபாகமம் 4:7 கூறுகிறது. நீங்கள் ஆலயத்தில் வந்து ஆவியோடும் உண்மையோடும் அவரை நீங்கள் தொழுது கொள்ளும் போது அவர் உங்களுக்கு மிகவும் சமீபமாய் காணப்படுவார். ஆகையால் ஆண்டவரை அண்டிக் கொள்ளுங்கள். ஒரு நாளும் அவரை விட்டு தூரம் போய் விடாதிருங்கள். அவருக்கு பிரியமான வாழ்க்கை நீங்கள் வாழும்போது இம்மானுவேலாய் அவர் எப்போதும் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நம் மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தூரமானவராய் இல்லாதபடிக்கு எப்போதும் எங்களோடு கூட இருக்கிறீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்த தேவன் உம்முடைய பிள்ளைகளோடு கூட எப்போதும் இருப்பீராக. இவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போது இவர்கள் விண்ணப்பங்களின் சத்தங்களை கேட்டு உடனடியாய் கர்த்தர் நீர் பதிலளித்து மகிழ பண்ணுவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்தருளும். நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.